ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் லிவியா ஃபுட் மேக்கரில் நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நோம்பு கஞ்சி நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து பக்கத்தில் பள்ளிவாசல் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு வந்து அது கிடைக்கும். சப்போஸ் கிடைக்காத சமயங்களில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குறைந்த அளவில் கூட சூப்பராக டேஸ்டியாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கும் போது இது கண்டிப்பாக சாப்பிட்டு தான் நோம்பு திறப்பாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நோம்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். அரை கப் அளவுக்கு சிறுபருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அது வந்து கழுவி கீழே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். அது நல்லா ஊறிடட்டும். இப்போ அந்த ஊறிட்டுருக்க டைங்களில் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சாச்சு. சூடு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், நம்ம எந்த அளவுக்கு அரிசி பருப்பு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸான ஒரு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நான் தட்டிட்டு சேர்க்குறேன். நீங்கள் பேஸ்ட் இருந்துச்சுன்னா அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு அப்படின்னா இது கூட நம்ம வந்து தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் நல்லா பழமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கிருச்சு அப்படின்னா நோம்பு கஞ்சியில் சில பேர் மட்டன் போடுவாங்க, பீஃப் போடுவாங்க, சிக்கன் கூட போடுவாங்க. நான் இன்றைக்கி வெஜ்ஜில் பண்ணுறேன். அதாவது கேரட் மட்டும் போட்டு பண்ணுறேன். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்ததுங்கன்னா கேரட் மட்டும் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இல்லை சிக்கன் மட்டன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதுவும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து பண்ணும்போது நமக்கு நோம்பு கஞ்சி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பும் 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த தக்காளி, வெங்காயம், கேரட் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்புலாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் பாஸ்மதியில் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி நம்ம ரொம்ப பொடிசாக இருக்கும் பாருங்கள், அது இருந்தால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சம். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து நார்மலாக நீங்கள் பிரியாணிக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதை விட டபுள் மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டானதாக நோம்பு கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 கிளாஸ் 1.5 கிளாஸ் அரிசி பருப்பு எல்லாம் வைக்கிறேன்னா நான் ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து நல்லா வெந்து மகுந்துட்டு கஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 1.5 கிளாஸ் அளவுக்கு இப்போ 1.5 கிளாஸ் தேங்காய் பாலும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தேங்காய் பால், தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 5.5 கிளாஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புதுக்கோட்டையில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் இருக்கிறவங்க எனக்கு இது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பள்ளிவாசலில், அதாவது ஒரு ஃப்ரெண்டு அவங்க பள்ளிவாசலில் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு. ஒரு சைடும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஆனால் நோம்பு கொஞ்சம் டேஸ்ட் மட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 5லேருந்து 6 விசில் வர அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். நல்லா வெந்து மகுந்துடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நோம்பு கஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு சில பேர் செய்யும்போது நோம்பு கஞ்சி பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கும். ஒரு சில சைடில் செய்யும்போது கொஞ்சம் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு எல்லோ கலரில் லைட் எல்லோ இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்து நல்லா போட்டு பண்ணுவாங்க. அதனால் ஒரு சைடும் ஒரு மாதிரி இருக்குங்க. இப்போ நல்லா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பார்க்கும்போது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன தண்ணியெலாம் சேர்க்காமல் கரண்டி வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலந்தீங்க அப்படின்னாலே நமக்கு நல்லா குலைவாயிடும். அந்தளவுக்கு நமக்கு நல்லா வேக வச்சுக்கணும். தேங்காய் பால் கலந்து பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கிளாஸில் சுடு தண்ணி சேர்க்குறேன். பச்சை தண்ணி இல்லாமல் சுடு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ குலைவாக ஆயிடுச்சுன்னு நல்லா குழஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கணும். கரண்டியில் எடுக்கும்போதே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். காய் எல்லாமே நல்லா வெந்ததுனால ஒரே மாதிரி ஆயிரும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லேசாக மட்டும் ஒரு சூடு வந்தால் போதும். நல்லா கொதிக்க வேண்டாம். லேசாக சூடு வந்தால் நல்லாயிருக்கும் ஒரே மாதிரி. ஏன்னா ஏற்கனவே அந்த சாதம்லாம் நல்லா சூடாக தான் இருக்குது. அதில் மறுபடியும் நம்ம சுடு தண்ணி சேர்த்து கலர்றோம். திரும்ப மறுபடியும் கொதிக்க வைக்க வேண்டாம். அதனால் நல்லா வந்துட்டு இப்போ கிளாஸ்லேயோ ஒரு கப்லேயோ போட்டு இல்லை ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா இந்த அளவுக்கு எடுத்து தண்ணி பக்குவம் இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு நம்ம கலந்துட்டாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்றலாம். அவ்வளோதான். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம என்ன பொருள் செஞ்சாலும் தரமான பொருள் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைவான அளவில் கூட நம்ம வந்து வீட்டில் டக்குன்னு நமக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா, இனி வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்து இது வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆசைப்படும் போது டக்குன்னு வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.